இதோட வீடியோவே போட மாட்டேங்க. இதுதான் நான் போடுற கடைசி வீடியோ. உண்மையாகவே ஏன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஜூலை 6. இந்த ஆஃபீஸ்லேருந்து நான் ரிசைன் பண்ணி 1 மாதம் ஆகிடுச்சு. இதுதான் நான் ஆஃபீஸில் வேலை செய்கிற கடைசி நாள். இத்தனை நாள் இந்த ஆஃபீஸ்லேருந்து அட்மின், ஹெச்ஆர், எக்ஸ்ட்ரா பீப்புளெலாம் கோமாவில் இருந்தாங்க பொருளுக்கு. இன்றைக்கி என்னை கேள்வியாக கேட்டு தள்ளுறாங்க. இத்தனை நாள் எங்கே போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரில. அதனால் இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு டாட்டா பாய். இதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டே வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். வேறு எதுனா வேலை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டார்ச்சர் தாங்க முடியல. ஏன் மெடிக்கல் ஃபீல்டு வேணான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிக்குதுன்னு பார்க்குறீங்களா? எப்படி இருந்தாலும் ஒரு 20 கான்ட்ராக்ட் கால் பண்ணி கேட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ் ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் சொன்னாங்க. 20, 21, 22 அப்படின்ற மாதிரி பேக்கேஜாக சொன்னாங்க. ஒரு 5-6 பேக்கேஜ் எல்லாமே ஃபீமேல் டாக்டர்ஸ் சொன்ன பேக்கேஜ். 7 to 7 14,000 சம்பளமாக நீ வந்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டு தருவேன். ஐயோ, இதுங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் எந்த காலத்தில் தாண்டி இருக்கிறீங்க? ஏண்டிய மரியாதையே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த காலத்தில் தான் இருக்கிறீங்க நீங்கள்லாம்? 7 to 7, 8 to 8, 6 to 6 12 ஒரு டியூட்டிக்கு 14,000 ரூபாவா? ஹவுஸ் கீப்பிங் கூட வரமாட்டாங்க. அவங்களே பாவம் கஷ்டப்பட்டால் கூட நல்ல சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. வச்சு முடிச்சு ஒரு டிகிரி டிப்ளமா கையில் வச்சுருந்தா எங்களை பார்த்தா எப்படி இருக்குது? கேட்டால் வேலை செய்யலை, சும்மா தானே இருக்கிறீங்க. வேலை செய்கிறோம் செய்யலை, அந்த கதைலாம் உங்களுக்கு எதுக்கு? ஒரு கான்ட்ராக்ட்லேருந்து ஒரு டாக்டருக்கும் ஒரு நர்ஸுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் கையில் வந்து தான் அப்புறம் இன்வைஸ் போகுது. எப்படி வாய் கூசாமல் சொல்கிறீங்க? 14,000 ரூபாய் வச்சுங்க இந்த காலத்தில் என்ன பண்ண முடியும்? அதுவும் 7 to 7. அதில் லாஸ்ட்டில் ஒருத்தி பேசினா பாருங்களேன், ஐயோயோ அவெல்லாம் என்ன கெதிக்கு ஆளாவானே தெரியாது. நம்மளும் மரியாதை கொடுக்காம பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க நம்மளை. அதனால் ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. நம்ம இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் சைடில் தான் நம்ம வீடு இருக்கும். அதனால் நிறைய கம்பெனி இருக்குது. எங்கன்னா சிஎல்லாக போய் சேர்ந்துடலாமான்னு பார்க்குறேன். அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 19,000 20,000 சம்பளம் வருது. ஒரு ஓட்டி பார்த்தா ஒரு 22,000 சம்பளம் வரும். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் தூக்கி போட்டுட்டு, பர்ச்சேஸ் சர்டிஃபிகேட்லாம் தூக்கி போட்டு வெறும் 10வது சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போயிட்டு, ஐயா சாமி இது நாள் வரைக்கும் நான் வேலைக்கே போகலன்னு சொல்லிட்டு சேர்ந்துடலாமான்னு யோசிச்சுக்கிறேன். இவங்க பண்ணுற அக்குள் மணியாக அந்த மாதிரி இருக்குது. என்னத்தை பண்ணுறது? பாய்.